ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மழைக்கு ரொம்ப காரமாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கு வரமல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய் இதை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது குழம்பு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அளவுகளாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வழக்கம் போல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு தக்காளி நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கிறேன். அதையும் கரைச்சி வச்சுருக்கிறேன், ஊற்றிக்கலாம். சரிங்களா? தக்காளி உடஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்ற போகிறோம். சரிங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மலைக்கு நீங்களும் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த பொடி மட்டும் அரைச்சா சரி, வெங்காயத்தை தொளிச்சா சூப்பரான பூண்டு மிளகாய் குழம்பு செஞ்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தக்காளி உடஞ்சதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு அரைச்ச பொடி போட்டு கலக்கி ஒரு 8-9 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா சுண்டிரும். அதுக்கப்புறம் தட்டத்தை எடுத்துட்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லத்தை போட்டு கலக்கி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும், ஃபினிஷிங்கில் போட்டுக்கோங்க. சரிங்களா? அருமையான குழம்பு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.